Praise the Lord. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். Hallelujah. Praise the Lord. இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்திலே எழும்பின காரியம் எதை பற்றியது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற ஒரு விசுவாசிக்கு தான் யார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் யார், தனக்கு என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவை நான் விசுவாசிப்பதன் மூலம் கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்ததான ஒரு புரிதல் உடையவனாக அவன் காணப்பட வேண்டும். சிலுவையை நம்பி அவன் தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டான், நல்லது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையானது அந்த சிலுவைக்குள்ளேயே முடிந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரப்பா, வாப்பா அவர் அண்டையில உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரப்பா அப்படிலாம் சொல்லி உங்களை இந்த சிலுவை அண்டையிலே வரவழைத்து இருக்கிறார்கள், நல்லது. ஆனா நம்ம சாகர வரைக்கும் அந்த சிலுவையே கட்டி பிடித்துட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்து விட கூடாது. சிலுவையிலிருந்து நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சிங்காசனத்தை நோக்கினதாக காணப்பட வேண்டும். ஏராளமான கிறிஸ்துவ விசுவாசியினுடைய வாழ்க்கையானது அந்த சிலுவை பாடுகள், அந்த சிலுவையை சுத்தியே தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஓட்டி விடுகிறார்கள். இல்ல, சிலுவை முக்கியம், அதுதான் அடிப்படை, அது இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிலுவையிலிருந்து சிங்காசனம் வரைக்கும் நான் வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிங்காசனம் அப்படிங்கிற வார்த்தையை மிகவும் குறிப்பாக இந்த இடத்துல நான் ஏன் பயன்படுத்த விரும்புகிறேன் என்றால், ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அரியணை, அதுதானே சிங்காசனம், இல்லையா? இந்த சிங்காசனம் என்ற அரியணையில உட்கார்ந்து தானே அந்த ராஜா தேசத்தை அரசாட்சி செய்வாரு, ரூல் ஓவர் பண்ணுவாரு. அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு அதிகாரம் பெற்றவனாக, ஒரு ஆளுகை பெற்றவனாக சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறான். Praise the Lord. அந்த தேசத்தினுடைய ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து எப்படி அரசாட்சி செய்கிறாரோ, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரோ, அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லா அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய முகாந்தரமாக, உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய முகாந்தரமாக அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறார். Praise the Lord. இதெல்லாம் ஒரு காரியமாக நம்முடைய சிந்தையில பதிய வேண்டும். பார்த்துக்குங்க, அப்பதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார், எனக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இதை சப்ஸ்டான்சியேட் பண்ணுவதற்காக ஒரு வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 2:7 வாட்ச் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுகிறாரு. பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப இந்த வார்த்தை சாதாரணமா வாசித்துட்டு கடந்து போக கூடாது. இதை எம்பசைஸ் பண்ணக்கூடிய முகாந்தரமாக தான் நான் அந்த சிங்காசனம் வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அல்லேலூயா. உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா எப்படி அரசாட்சி செய்யக்கூடிய விதத்துல ஒரு சிங்காசனத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ, அதே போல அவரோடு கூட சிங்காசனத்துல நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகாரம் செலுத்த, ஆளுகை செலுத்த கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாட்ச் பாருங்க. ஆதியாகமம் 1:28 வாட்ச் பார்த்தீங்கன்னா, முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்களை எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி விட்டு அவர்களை பார்த்து சொல்றாருல்ல, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அல்லவா. பலுகி
பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு முதல் மனிதன் ஆதாமுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. அந்த ஆள பிறந்தவர்கள், அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு ஸ்லாகியத்தை பெற்றிருக்கிறவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரியக்கூடிய விதத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வேர்டு தான் சிங்காசனம். சிங்காசனம். ஆகவே தான் நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த சிலுவை அப்படிங்கிற ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல ஆரம்பிக்கப்படுகிறது. அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் சாகர வரைக்கும் இதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வராங்க. தாங்கள் யார், தங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது, சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்ம ஆளுகை செய்யக்கூடிய விதத்துல இந்த உலகத்துல கர்த்தர் நம்ம தெரிந்தெடுத்து இருக்கிறாருங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பாருங்க, இதோட சிலுவை சார்ந்த காரியம் இதோட முடிந்து விடுகிறது அவனுடைய வாழ்க்கை. இல்ல இல்ல, சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மள இந்த உலகத்துல வைத்து இருக்கிறாரு. Praise the Lord. இந்த சிங்காசனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்ம ஆள பிறந்தவர்கள் அப்படிங்கிற தாட்டு உள்ளுக்குள்ள போகும். அதனாலதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். Praise the Lord. முதல் மனிதன் ஆதாமுக்கு எல்லா அதிகாரங்களையும் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அவன் ஆள பிறந்தவனாக தான் காணப்பட்டான். ஆனா அந்தோ பரிதாபம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வந்துட்டு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, தனக்கு கடவுள் கொடுத்த அதிகாரத்தை பிசாசானவனிடத்துல தாரை வார்த்து விட்டான் இல்லையா? எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில கொடுத்துட்டான். புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏவாள் பறித்து புசித்தது மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் கொடுக்க அவனும் சாப்பிட்டதுனால கீழ்ப்படியில இல்லையா? அப்ப கீழ்ப்படியாதனால என்ன ஆச்சு? எல்லாவற்றையும் இழந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசான இடத்துல தாரை வார்த்து விட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல குறிப்பாக பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் 3 விதங்களிலே பிசாசானவனால சோதிக்கப்படுகிறார் இல்லையா? அந்த 3 விதங்களிலே 2வது விதம் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவரை பிசாசானவன் உயர்ந்த மலையின் உச்சிக்கு கொண்டு போய் எல்லா ராஜ்யத்தையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அல்லவா? அந்த இடத்த வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இந்த ராஜ்யத்தினுடைய எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றான். பாருங்க, அல்லேலூயா. ஆமா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் முக்கியமான வசனம். இந்த ராஜ்யத்தை நீ பார்க்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த பிசாசு சொல்றான், உயர்ந்த மலையின் மேல அவர் கொண்டு போய், இயேசு பார், இந்த ராஜ்யத்தெல்லாம் நீ பார்க்கிற இந்த அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்றான். இயேசு வாயே திறக்கல. எப்படி அந்த அதிகாரங்கள் எல்லாம் அந்த பிசாசான இடத்துல போனுச்சு? எப்படி போனுச்சுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Praise the Lord. என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, ஆனால் இவன் மீறி புசித்தானோ, அப்பொழுதே எல்லா அதிகாரங்களும் தனக்கு தேவாதி தேவன் கொடுத்ததான எல்லா அதிகாரத்தையும் தாரை வார்த்து விட்டான் பிசாசான இடத்துல. Praise the Lord. அதனாலதான் அவ்வளோ தில்லா இந்த பிசாசு பாயா உயர்ந்த மலையில இயேசுவின் இடத்துல சொல்றான், இந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தைரியமா சொல்றான். இயேசுவும் வாயே திறக்கல. அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த பயா ஆதாம் பண்ண காரியம் ஆதாம் முதல் மனிதன் ஆதாம்னாலதான் இந்த அதிகாரங்கள்லாம் இவன் கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். வாயே திறக்கல. ஆனால் கல்வாரி சிலுவிலே மரணத்தை சந்திக்கிறாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறாரு. எழும்ப பிறகு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாட்சி பாருங்க. மத்தேயு 28:18 உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. ஐயா, ஆகவே நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி ஞானசானம் கொடுத்து என்னுடைய உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு கட்டளையிட்டு அனுப்புறாரு அல்லவா? மத்தேயு 28:18 வாட்சி பாருங்க. அப்ப குறிப்பா மத்தேயு 28:18 வாட்சிங்கன்னா, வானத்திலும்
பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். லூக்கா 4:6 பிசாசு சொல்லுகிறான், இந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரங்கள்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னப்போ இயேசு வாயே திறக்கல. ஆனா இவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இவர் தன்னிடத்துல உரிந்து கொண்டார், தான் கையில எடுத்துட்டாரு. சிலுவை மரணத்தின் நிமித்தமும் உயிர்த்தெழுதலை நிமித்தமும். அதனாலதான் உயிர்த்தெழுந்த இயேசுங்க சொல்றாரு மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் உடையவனா இப்ப இருக்கிறேன்னு சொல்றாரு இயேசு. பிரைஸ் தி லார்ட். Authority has been transferred or shifted to Jesus Christ. Hallelujah, praise the Lord. அப்போ முதல் மனிதன் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தெல்லாம் பிசாசானத்துல இழந்து போனான். ஆனா இரண்டாம் மனுஷன் என்று சொல்லப்படுகிற இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் அவன் இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் பிசாசானன் கையிலிருந்து தன்னகத்திலே அவர் வைத்திருக்கிறவராக அந்த அதிகாரங்களை உரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தன்னிடத்தில் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னு இயேசு இங்க சொல்றாரு மத்தேயு 28:18. பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவுக்கு அந்த அதிகாரம் எதுக்கு அப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். அவர் தேவாதி தேவன் இல்லையா, தேவகுமாரன். அவருக்கு எதுக்கு அதிகாரம்? அவருக்கு எதுக்கு அதிகாரம்னா, அவர் இந்த உலகத்துல பிசிக்கலா சரீர பிரகாரமா இப்ப இல்லையா, ஆனா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ நம்ம மூலமாக, உங்க மூலமா, ஏன் மூலமா அவர் இந்த உலகத்தை ஆளக்கூடிய முகாந்தரத்துல அந்த அதிகாரத்தை உங்க கையில என் கையில இப்ப கொடுத்து இருக்கிறாரு. முதல் மனிதன் ஆதாம் இடத்துல என்ன சொன்னாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அவன் ஆண்டு கொள்ள முடியல. ஆனா இரண்டாம் ஆதாம், பிந்தின ஆதாம் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. தம்முடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக authority has been shifted. Hallelujah, praise the Lord. இந்த காரியங்களெல்லாம் அடிப்படையில் ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்திருக்க வேண்டும். இப்பதான் நம்ம எங்க போகணும்னா எபேசியர் 2:7 போகணும். எபேசியர் 2:7 சற்று நேரத்துக்கு முன்னால வாட்சி காண்பித்தேன் அல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எதுக்கே உட்கார செய்தாரு? எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எபேசியர் 2 வாசிக்கும் போது, ஆமா உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார செய்தார். ஆமா, அது என்ன இருக்குது? ஐயா உட்கார செய்தார், பெரிய சமாச்சாரம். பிரைஸ் எல்லாம் சும்மா அவரோட கை கூத்துட்டு அப்படியே உட்கார்ந்து ஆஹா எல்லாம் நல்லா இருக்குது, பிரமாதமா இருக்கு, அதுக்காக உட்கார செய்திருக்கிறாரு? இல்ல. பிரைஸ் எல்லாம் சற்று நேரத்துக்கு முன்னால சொன்னது போல அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த உலகத்துல அதிகாரத்தை செலுத்தக்கூடிய முகாந்தரமாக தான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஈக்குவலா உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நான் அவரோடு கூடங்க, அல்லேலூயா, அவரோடு கூட ஈக்குவலா உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சாதான் கிறிஸ்து இயேசுக்குள் நான் யார், எந்த ஸ்தானத்துல அந்த இயேசுவை வச்சிருக்கிறான்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவரோடு கூட, ஐயோ, அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், ஈக்குவலா உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு மேன்மையை மனிதர்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சும்மாவா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இந்த பாயிண்ட சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு எபிரேயர் 2:7 வாட்சி பாருங்க. எபிரேயர் 2:7 அங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை எந்த அளவு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது நமக்கு. எபேசியர் 2:7 மாத்திரம் இல்ல, எபிரேயர் 2:7 அதுக்கு ஈக்குவலாக சொல்லுகிறது. அதையும் வாசி விடுகிறேன். இந்த வசனங்கள்லாம் நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அப்போதான் உங்க மனசுல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை சத்தியமாவது உங்க மனசுல பதியும் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆனா சும்மா ஒரு ரேண்டமா சில சமாச்சாரங்களை மாத்திரம் அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ இந்த எபிரேயர் 2:7 வாட்சி பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன் கேளுங்க. மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி,
உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சிருக்கிறீங்களேயா? அவனை மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கிறீர். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது அப்படிம்பாங்க. தேவ தூதரிலும் இல்லை, தேவரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆல்ரைட், ஆனால் அது வேணும்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த தேவ தூதரிலும் அல்ல, தேவனிலும் சற்று சிறியவனாக ஒரு மனிதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். தட்ஸ் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் தான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட். அவனை தேவரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. ஹல்லேலூயா, கரத்தின் கிரிகளின் மேல் நீங்களும் நானும் அதிகாரிகளாக வைக்கப்பட்டு இருக்கிறோம். என்னைக்காச்சு இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க தெரிந்திருக்கீங்களா? அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு, உங்களுடைய பாதத்துக்கும் என்னுடைய பாதத்துக்கும் கீழாக சகலவற்றையும் கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க பாதத்துக்கு கீழே தாங்க எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. இது தெரியாத விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அவருடைய பாதத்துக்கு கீழே போய், ஆண்டவரே உங்களுடைய பாதம் தான் என்னுடைய தஞ்சம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துக்கு கீழாக வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எல்லாமே ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதை தாண்டி நம்ம கடந்து வர வேண்டாமா? வர வேண்டும். அதை தான் நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. பாதம் ஒன்றே போதும், மாற்று கருத்துல. ஓகே, லெட் இட் பி அட் தி என்ட்ரி லெவல். ஆனா இங்க கடந்து வரணும். நம்முடைய பாதத்துக்கு கீழாக சகலவற்றை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத தெரிய வேண்டாமா? அல்லேலூயா, தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பூமியில எல்லாவற்றையும் நம்மளால ஆண்டு கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயம். முதல்ல சிங்காசனம். நான் சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அவருக்கு ஈக்குவலா. அந்த காரியம் மண்டக்குள்ள போகணும். ஒன்று. ரெண்டாவது, எல்லாம் என்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட். இந்த ரெண்டு தாட்டும் எந்த அளவு ஒரு விசுவாசனுடைய மனதிலையும் மேலோங்கி இருக்குதோ அந்த அளவு தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மேலும் அவன் ஆளுகையும் அதிகாரத்தையும் அவன் பெற்றவனாக காணப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு கீழதாயா எல்லாம் அப்படிங்கிறது தெரிந்தால் தானே ஒரு ஆளுகையினே வரும். ஒரு ரூல் ஓவர் பண்ணக்கூடிய அந்த எண்ணமே மனசுக்குள்ள உருவாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜை இந்த மார்க்கமானது நமக்கு கொடுத்துருக்குது. இந்த கிறிஸ்துவம் என்ற மார்க்கம். பிரைஸ் எல்லாம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க. இந்த ஆண்டவர் இயேசு தேவாதி தேவன் அப்படிலாம் சொல்கிறேன்ல, இவர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ்கிற நம்மள எவ்வளோ ஒரு உயரிய ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்க தெரியுமா? பிரைஸ் எல்லாம். முதல் மனிதன் ஆதாம தேவன் படைக்கும் போது தேவனும் இயேசு பரிசுத்த ஆவியான மூவரும் அங்கே இருந்தாங்க. ஆதியா 1ஆம் அதிகாரம் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏலோகிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்குவோமாக அப்படின்னு பிளான் பண்ணி மனிதனை உருவாக்குறாங்க ஆதாம. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சாயல் அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா? அவருடைய சாயலாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடி, பெட்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில போய் உங்க முகத்தை பாருங்க. அவருடைய சாயல் தெரியுதான்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்க ஒன்றும் கீழானவர்கள் அல்ல, அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியம்லாம் மனசுக்குள்ள ஆழமா பதிய வேண்டும். அப்பதான் நான் யார், என்ன அதிகாரங்கள் உடையவன் அப்படிலாம் தெரியுங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சாயலாக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். அதிகாரத்தை செலுத்தக்கூடிய முகாந்தரமாக, ஆளுகையை செலுத்தக்கூடிய முகாந்தரமாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி,
இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சும்மா வசனமாக காண்பிச்சுட்டு போகிறேன், அது உங்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ரைட்? இன்னொரு வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். பல முறை இந்த வசனத்தெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இது தேவைப்படுறதுனால இந்த வசனத்துக்கு மீண்டும் போகிறேன். யோவான் 10:34 வாட்ச் பார்த்தீங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு சொல்லுவார். சொன்ன உடனே என்னத நீயும் பிதாவும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இயேசுவை கல் அடிக்க போயிட்டாங்க, கல் எடுத்து அவர் மேலே எரியறதுக்கு போயிட்டாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, ஏய் பொறுங்கய்யா, என் மேலே கல்லெல்லாம் அடிக்காதீங்க, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கல் அடிக்கணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாச்சாரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொன்னதுனால இவ்வளவு கோபப்படுறீங்களே, உங்களை குறித்தே நீங்க விசுவாசிக்கிற வேதம் வசனமே சொல்லுது நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களை குறித்தே சொல்லுதையா. இப்ப என்ன செய்வீங்க, நீங்களே உங்க மேல கல் எரிஞ்சுக்குவீங்களா அப்படின்னு இயேசு சொல்றாரு. இந்த இடத்துல அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, யோவான் 10:34. இயேசு இதுக்கு மேலே கீழெல்லாம் நீங்கள் வாசிக்கொள்ளுங்க, இந்த ஒரு வசனம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்முடைய இன்னைக்கு தியானித்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வசனம். யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவர்களா இருக்கிறீர்கள். நீங்க இந்த தேவர்களா இருக்கிறீங்கிற வார்த்தையை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளா இருக்கீங்க அப்படின்னு தான் இங்க சொல்லி இருக்குது. அது எப்படியா அவங்க புரிந்து கொள்ள தவிக்கிறார்கள். இல்ல நீங்க ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் GOD காட், கேபிட்டல் G போட்டா வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க தேவர்களா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது சுமால் G ODS காட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுமால் G போட்டிருக்கனால அது வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுங்கிற அர்த்தம் கிடையாது. சுமால் GOD போட்டா காட், அதுக்கு என்ன அர்த்தம், ரூலர்ஸ் என்ற அர்த்தம். Praise the Lord. ஆளுகை செய்கிறவர்கள், ரூலர்ஸ், you are the rulers என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோவான் 10:34 தாம் மேல கல் எறியறதுக்காக கற்களை எடுத்துக்கொண்ட அந்த மக்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு, யூ ஆர் தி ரூலர்ஸ், நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்தே உங்க வேதம் சொல்லி இருக்குதையா அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். நானும் தேவனா ஒன்றா இருக்கிறோம், அதை விட்டுருங்கய்யா, உங்களையே நீங்களே தேவர்களா இருக்கீங்கன்னு சொல்லி இருக்குது, யூ ஆர் தி ரூலர்ஸ் என்று சொல்லி இருக்குது அப்படின்னு அந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொல்ற ஒரு காரியம். யோவான் 10:34. பிரைஸ் தி லார்ட். இதை வச்சு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், ரூலர்ஸா இருக்கிறீங்க, ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், சிங்காசனத்தில் அவரோடு கூட ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதர்களாக இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய முடியை சூட்டி அந்த அரியணையில அந்த இயேசு உங்களை வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நீங்க ரூல் ஓவர் பண்ணக்கூடிய முகாந்திரமாக அந்த சீட்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் கிறிஸ்து இயேசுக்குள் நான் யார், என்ன அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிலாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சிலுவை முதல் சிங்காசனம் வரை அப்படிங்கிற இந்த தலைப்பு கீழே ஒரு 4 வசனங்கள் ரொம்ப மனதின் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனங்கள். என்னென்ன வசனம்? ஆதியாகமம் 1:28, பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், அது ஒரு வசனம். 2வது வசனம் எபேசியர் 2:7, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது. 2. 3 எபிரேயர் 2:7, மனுஷனுக்கு ஒரு முடி சூட்டி எல்லா அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்து எல்லா சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற சொல்லப்பட்ட வசனம் 3. 4வது, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள். யோவான் 10:34, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள். இந்த 4 வசனத்தையும் ஒருபோதும் மறந்துடாதீங்க. யாரு இந்த அதிகாரம் வல்லமை கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரு அப்படின்னு யாரு பிரசங்கம் பண்ணாலும் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 4 வசனத்தையும் தொடாம அவங்களால பிரசங்கம் பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்குது,
நீங்க எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்கள் அப்படிங்கிறத சொல்லித்தரக்கூடிய வசனங்கள் இந்த 4 வசனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட், இப்போ அடுத்த ஒரு எல்லைக்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு சென்றால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். ரைட், இது பெரிய சப்ஜெக்ட், ஆனா சில காரியங்களை மாத்திரம் சொல்றேன். நீங்க அதிகாரம் படைத்தவர்கள், ஓகே. இந்த அதிகாரத்தை எப்படி நீங்க செயல்படுத்த முடியும் அது தெரியணும்ல உங்களுக்கு, இல்லையா? சும்மா சிங்காசனம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் தெரிகிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை தாண்டி எந்த விதத்துல இந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்தி ஆளுகை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியணும், இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அதை குறித்து சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்படி உங்களால் ஆளுகை செய்ய முடியும்னா, அடிப்படை கோட்பாடு வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, வார்த்தை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்க அதிகாரம் உண்டு. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். பழைய ஏற்பாட்டில் பிரசங்கி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, இல்லையா? இந்த பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, ராஜாவின் அதிகாரம் எங்கே உண்டோ அங்கே ஆளுகை உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்து இருக்கிறார்னா எதை கொண்டு ஆளுகை செய்வார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு ஆளுகை செய்வார், இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எந்த தேசத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, பிரசன்ட் டே கண்ட்ரீஸ் கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு நாட்டின் அதிபதியோ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற கடகோடி ஜனங்களையும் அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள் அல்லவா? எப்படி ஆளுகை செய்கிறார்கள்? வார்த்தையின் மூலமா, ஆபீஸ் ஆர்டர் மூலமா, இல்லையா? கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக கடைகோடி மனிதனையும் அவர்களால் ஆளுகை செய்ய முடிகிறது அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அதே பிரின்சிபல் தான் சிங்காசனத்தில் நீங்களும் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்னா எப்படி ஆளுகை செய்வோம்? ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்க அதிகாரம் உண்டு. வார்த்தைகளினாலே ஆளுகை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க வாயில கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய முகாந்தரமா சில வசனங்களை காண்பிக்கும்படியா விரும்புகிறேன். மத்தேயு 16:19, மத்தேயு சுவிசேஷ பகுதி மத்தேயு 16:19, மத்தேயு 18:18. இந்த 2 வசனங்களை வாட்சி பாருங்க. பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் அவைகள் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் அவைகள் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இயேசு சீசர்களுக்கு சொல்லி தரார் அல்லவா? அந்த வசனம் எதை குறிக்கிறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் இந்த உலகத்தில் நீங்க கட்ட அவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எவைகளெல்லாம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்க வாயின் வார்த்தையின் மூலமாக உங்களால அவைகளை கட்ட முடியும், கட்ட அவிழ்க்க முடியும். இந்த பூமியில உட்கார்ந்து நீங்க எவைகளை கட்டுகிறீர்களோ, கட்ட அவிழ்க்கிறீர்களோ, அவைகள் அனைத்தும் பரலோகத்துல உங்க சார்பா கட்ட அவிழ்ப்பாரு அந்த கடவுள், கட்டுவாரு அந்த கடவுள். பரலோகத்துல பூமியில் நீங்க எதை செய்கிறீர்களோ அது அப்படியே பரலோகத்திலும் உங்கள் சார்பாக செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஒரு அதிகாரம், வார்த்தையின் மூலமா இயங்குகிற அதிகாரம். ஹல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாட்சி பாருங்க. மத்தேயு 17:20. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அது ஆகும் அப்படின்னு இயேசு சொல்லி தர்றாரு, இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்புறம் போன்னு சொன்னா ஆகும் ஐயான்னு சொல்றாரு இல்ல? அது அந்த வசனம் எதை குறிக்கிறது? அதிகாரம். அதிகாரம். உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு மலை போன்ற பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ அதிகாரம் கொடுக்கப்பட்டவன், நீ அதிகாரத்தில் இருக்கிறாய். சிங்காசனம் உட்கார்ந்து இந்த பிரச்சனையை ஆண்டுகோள், ஆண்டுகோள். பிரைஸ் தி லார்ட். நீ தான் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிவிங்க ஆண்டவரே அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் கெஞ்சி கதறாத. நோ, நீ ஆளுகை செய்ய பிறந்தவன். உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையை சந்திக்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடுத்துக்கொள். வசனத்துக்குள்ள போ. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம் இதுன்னு சொல்லி அந்த வசனத்தை வாயில வெயி. இந்த மலையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. பிரச்சனையை வாழ்க்கையில கொடுக்கிற மலையே நீ பெயர்ந்து அப்புறம் போ அப்படி நீ சொல்லு. வார்த்தையினாலே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உனக்கு உண்டு. விசுவாசியா இருக்கிற உனக்கு உண்டு.
பிரைஸ் எல்லாம் இல்லை இல்லையா, வார்த்தையினால ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. மாற்கு 11ஆம் அதிகாரம் 11லேருந்து 24 வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க. மாற்கு 11, அந்த அத்தி மரத்தை இயேசு சபிப்பார் இல்ல, அந்த பேக்ரவுண்ட் நீங்க வாட்சி பாருங்க. குறிப்பா 24வது வசனம், மாற்கு 11:24. இது போலவே இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு கடலிலே தள்ளுண்டு போவாயா. எவனாகிலும் அத்தி மரத்தை சபிப்பாருங்க. பேக்ரவுண்ட்ல வாட்ச் பாருங்க. அத்தி மரத்தை சவிச்ச உடனே சீசர்கள் பயங்கர ஆச்சரியம். இயேசுவே, நேற்றைய தினத்தில் நீங்க சபித்த அச்சும் அந்த அத்தி மரம் பாருங்க பட்டு போயிட்டு அப்படிம்பாங்க ஆச்சரியப்பட்டு. அப்போ இயேசு சொல்வார், டெமான்ஸ்ட்ரேட்டிவா டீச் பண்ணுவார். பல முறை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்தில். ரைட். அப்போ ஐயா, இந்த அத்திமரம் பட்டு போயிட்டுன்னு பார்த்து ஆச்சரியப்படுறீங்களே, இது போல எவனாகிலும் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு கடலிலே தள்ளுண்டு போவாயா என்று நீ சொன்னாலும் அது ஆகும் ஐயா அப்படின்னு இயேசு சொல்லி தராரு சீசர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன் இதை சொல்றான்னு நினைக்கிறீங்க? அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதையா. நீ மலையை பார்த்து பேசு, தள்ளுண்டு கடலிலே தள்ளுண்டு போன்னு சொல்லு, நீ சொன்னாலும் ஆகும். நான் தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து மேசியா, நான் சொன்னா ஆகுதுன்னு சொல்லி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற, நீ சொன்னாலும் ஆகும் ஐயா. அல்லேலூயா. எனக்கு ஈக்குவலாக நீயும் அதிகாரம் செலுத்தக்கூடிய விதத்துல சிங்காசனத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற கருத்துடைய வார்த்தை தான் இயேசு சீசர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லு, மலையை பார்த்து கடலிலே தள்ளுண்டு போன்னு சொல்லுங்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கோணத்தில் நீங்க வாசிக்கணுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், காட்டு அத்தி மரத்தை பார்த்து பேச சொல்றாரு. லூக்கா 17:6, காட்டு அத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்கி கடலிலே நீ நடப்படுவாயாக சொல்லுங்கிறாரு. லூக்கா 17:6. காட்டு அத்தி மரம் என்னென்ன காரியங்கள்லாம் வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாதபடிக்கு அப்படியே வேறு அப்படியே அதிகமா பற்றி காணப்படுகிறதோ அந்த காட்டு அத்தி மரத்தினுடைய வேரை பார்த்து நீ பேசு, வேரோட பிடுகொண்டு கடலிலே நடப்படுவாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாம போவாதா. கடல்ல போய் யாராச்சும் மரத்தை நடுவாங்களா? இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்றாரு? கடலில் நடப்படுவாயாகனா இல் பொருள் ஆவதாக. காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ பேசுங்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம இந்த கோணத்துல தான் நாம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அதிகாரத்தையும் ஆளுகையும் இந்த வார்த்தையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சும்மா வாயை திறந்து அது விளங்காது, இது மோசமா போகும், அவ்வளவுதான், வாழ்க்கை கிழிஞ்சு போச்சு, அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, அப்படியே ஆயிடும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில் இருக்குது சொல்லி இருக்கிறார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் இல்லையா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நாவல் என்ன பேசுறியோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தையை எடுத்து பேசுங்க. அதிகாரம் படைத்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க சொன்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையினால தான் அந்த அதிகாரங்கள் செயல்படுங்க. தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ். அதுக்காக இவ்வளோ காரியங்களை நான் சொல்றேன். ஈவன் நாவை குறித்து யாக்கோபு சொல்றாருல, யாக்கோபு புதிய ஏற்பாடுல யாக்கோபு எழுதின நிருபம் இருக்கு இல்லையா? அதுல 3ஆம் அதிகாரம் 3லேருந்து 5 வரையான வசனங்களை வாசி பாருங்க. யாக்கோபு 3:3-5. இதெல்லாம் இந்த கோணத்துல வாசிக்கணும். நாவை குறித்து சொல்லும் போது நாவும் நெருப்பு தான் சொல்றாருல. அப்ப மாலுமி அப்புறம் குதிரைக்கு இந்த கடிவாளம் கட்டி இருக்கிற காரியத்தெல்லாம் இந்த நாவோடு உட்காந்து ரிலேட் பண்ணி யாக்கோபு சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாரு? ஒரு கப்பல்ல சுக்கான் எப்படி இருக்குதோ, சுக்கான திருப்புனா கப்பல் திரும்புது. மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி சிறிய சுக்கானை வச்சு மிகப்பெரிய கப்பலை எப்படி திருப்புறாரோ, அதுல குறிப்பா சொல்லப்பட வேண்டிய வார்த்தை அந்த யாக்கோபு 3:3-5 இல்லையா? அதுல 5வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, தான் போகும் இடம் எதுவோ, முக்கியமான வார்த்தை, தான் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக அந்த சிறிய சுக்கானாலே பெரிய கப்பலை திருப்புகிறான் அந்த மாலுமி.
தான் போகும் இடம் எதுவோ. அல்லேலூயா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க போகிற வழி உங்களுக்கே பிடிக்கலையா? என்னையா வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போச்சையா, கிறிஸ்துவை நம்பி வந்தேன் ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு தவிக்கிறீங்களா? போகும் வழி சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியுதா? டோன்ட் வரி, தேர் இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம். உங்க டர்ன் அப்படி அந்த வழியை நீங்களே திருப்புங்க. அல்லேலூயா. சுக்கான கொண்டு பெரிய கப்பல் அந்த மாலுமியை எப்படி திருப்புகிறானோ, தான் போகும் இடம் எது என்று அவன் யோசிக்கிறானோ, அந்த யோசிக்கக்கூடிய இடத்தை நோக்கி பெரிய கப்பலை எப்படி திருப்புகிறானோ, உன் வாழ்க்கை என்ற கப்பலை உன்னால திருப்ப முடியும். அந்த அதிகாரத்தை உன்னுடைய நாவுல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வார்த்தையை பயன்படுத்து. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை பயன்படுத்தும் போது அதிகாரம் புறப்பட்டு செல்லும் உனக்குள்ள இருந்து. ஏன்னா நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விசுவாசியாய் வாழ்கிறாய். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கை என்ற கப்பல் நீ விரும்புகிற திசையை நோக்கி நிச்சயமாக திரும்பப்படும். ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோ வார்த்தை தாங்க அதிகாரம் உள்ள வார்த்தையை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவளையும் உங்களால் அடைய முடியுங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எப்படி கைகூடி வரும் அப்படின்னா, நீங்கள் யார், நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரியம் உங்க மனதின் ஆழத்துல பதிய வேண்டும். அப்பதான் நீங்க போல்டா வார்த்தையை கொண்டு பேசுவீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இன்னும் ஏசாயா 40 பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் வாட்சி பாருங்க. 26 இருந்து 28 வரையிலான வசனங்கள். ஏசாயா 44, 26, 28 நீங்களே வாசிச்சு கொள்ளுங்க. வாட்சி பார்த்தீங்கன்னா, வாயில சொல்லி சொல்லி என்னுடைய தாசன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற மாதிரி ஏசாயா சொல்லுகிறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை பாருங்க. ஏசாயா 44, 26, 28. நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆலயத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து சொல்றார். அந்த 28வது வசனம் தான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட். கோரேசை குறித்து என்ன சொல்றாரு? அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேன்மையை புரிந்து கொள்ளுங்கய்யா. முக்கியமான வார்த்தை. கோரேசை குறித்து சொல்றாரு. அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி, எருசலேமை பார்த்து அவன் சொல்லுவானா, என்ன சொல்லுவான்? நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அல்லேலூயா. நீ கட்டப்படு, நீ அஸ்திவாரப்படு என்று அவன் சொல்லி சொல்லியே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கோரேசை குறித்து சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏசாயா 44, 28. நீ கட்டப்படு, அஸ்திவாரப்படு அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைவேற்றுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி நிறைவேற்றக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது பெரிய சப்ஜெக்ட். ஏராளமான காரியங்கள் உண்டு. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த சுருக்கமான அங்கொன்றும் இங்கொன்றும் காண்பித்த வசனங்களை மனதின் ஆழத்தில் பதிய வைத்து கொண்டீங்கனாலே மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வாயில வார்த்தை இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. எதுவுமே நடக்காது. இதுக்கு ரெஃபரன்ஸா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களாம் வாட்சி பாருங்க. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் அப்படின்னு இருக்கும் இல்லையா? தேவன் இருக்கிறாரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா வார்த்தை வெளிப்படல. 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே தான் வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீ மீது வசனத்தெல்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா சரி, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. ஆகாய விரிவு உண்டாகுது. பாயிண்ட் டு பி ஃபோக்கஸ் என்னன்னா, வார்த்தையை சொல்லி சொல்லி தேவாதி தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் இருந்தாரா? ஆமா இருந்தாரு.
ஆவியானவர் இருந்தாரா? ஆமா, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தாரு. ஏன் தேவன் வார்த்தையை சொல்றாரு? எனக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் தேவாதி தேவன். அப்படியே கையை அப்படியே காட்டி உண்டாகணும் சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. வாயை திறக்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் டக்குன்னு உண்டாகிறது. ஆகாய விரிவு உண்டாக கடவுதுங்கிறார், ஆகாய விரிவு உண்டாகிறது. ஏன் அவருக்கு தெரியாதா? சும்மாவே பண்ணிருக்கலாமே. இல்ல, வார்த்தையை கொண்டுதான் பண்ண முடியும். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. ஹalleluya, praise the Lord. ரைட். ஸோ இந்த அருமையான நேரத்தில் ஏராளமான வசனங்களை மட்டும் அப்படியே நான் காண்பித்திருக்கிறேன். ரொம்ப விளக்கமாக நான் போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு புரிஞ்சாலே போதும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரைட், ஓகே. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற சத்தியம் உங்களுக்கு உங்களுடைய மனதின் ஆழத்தில் பதிய வேண்டும். தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். ரைட். அப்போ என்ன தலைப்பு? சிலுவை முதல் சிங்காசனம் வரை. அந்த ஒரு தலைப்பில் எல்லா காரியமும் அடங்கி விடுகிறது. ரைட். அப்போ சிலுவை அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். அதோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது. அதை தாண்டி சிங்காசனம் வரைக்கும் போகணும். மரித்த பிறகு இல்லை சிங்காசனம், உலகத்திலேயே சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த தாட்டுக்குள்ள நீங்க வர வேண்டும். அப்புறம் அப்ப அந்த தாட்டுக்குள்ள வரும்போது தான் நீங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியும். ரைட். அது தெரிஞ்சாதான் எப்படி நீங்க ஆளுகை செய்ய முடியும் அப்படிங்கிறது அடுத்தபடி உங்களுக்கு தெரிய வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ வார்த்தையை கொண்டு அப்பதான் உங்களால ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏராளமான வசனங்களை காண்பித்திருக்கிறேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல வருடங்கள் நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எப்போ பாரும் ஒரு சோக உணர்வோடவே கூட இந்த வாழ்க்கையை நடத்துறீங்களா? எதுவுமே சரியில்லை, நினைச்சதெல்லாம் கைகூடி வரல. நானும் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன், ஆனால் எதுவுமே நான் நினச்சபடி இல்லை அப்படின்னு நினச்சி இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களா? தேவையில்லை, தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். என்ட்ரி பாயிண்ட்ல உங்களுக்கு விஷயம் தெரியாது, இந்த மார்க்கத்துக்குள்ள அப்பதான் நுழையிறீங்க. அப்ப பல பேருடைய உதவி வேணும், மாற்று கருத்தில். ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆயும் இன்னொருத்தருடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சாதாரண ஒரு விசுவாசி, எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும், சாதாரண ஒரு விசுவாசியா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. நீங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வாயின் மூலமாக வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் நீங்க எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க முடியும். மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ நீ சொன்னா ஆகும். ஏன்னா அந்த அதிகாரத்தை அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் எபிரேயர் 2:7 மறந்துடாதீங்க. சகலவற்றையும் உங்கள் பாதங்களுக்கு கீழாக அவர் வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரைட். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுத்திருக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஏற்கனவே சொன்னது போல இது மிகப்பெரிய செய்தி, ஆனால் சுருக்கமாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிலுவை முதல் சிங்காசனம் வரை, தட் இஸ் a heading.